ஆப்கி அதாலத்ல ஜெகதீஷ் டைட்லர் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் தன்னுடைய பார்ட்டிக்கு பாரமா மாறிட்டாரு. டைட்லர் சார், எப்ப தேர்தல் வந்தாலும் கடந்த 3-4 தேர்தல்களா நானும் பார்த்திருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் தேர்தலுக்கு முன்னாடி உங்க மேல குற்றச்சாட்டுகளை சுமத்துவாங்க. நீங்க உங்க பார்ட்டிக்கு லையபிலிட்டி ஆயிட்டீங்கன்னு தோணுது. நான் ஒன்றும் லைபிலிட்டி இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்னை பார்த்து பயப்படுறாங்க. நான் 4 எலெக்ஷன்ல போட்டி போட்ட 4லையும் ஜெயிச்சேன். அப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்டார் வெல்வெட் இருந்தாலும் சரி, மதன்லால் குரானாவா இருக்கட்டும், கமல்லால் குப்தாவா இருக்கட்டும், விஜயகுமார் மல்ஹோத்ரா, அப்புறம் விஜயகுமார் கோயல், இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னா, என்னை ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியில் சிக்க வச்சு என் பேரை கெடுக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, உங்க பார்ட்டி உங்களுக்கு ரொம்பவே அநியாயம் பண்ணியிருக்குன்னா? இல்லை, நான் அப்படி சொல்ல மாட்டேன். அந்த பெர்செப்ஷன் அதை அப்படி கிரியேட் பண்ணிட்டாங்க. நானும் டெலிவிஷன் பார்க்கும்போது நினைப்பேன், நான் இவ்வளவு மோசமானவனான்னு. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க, பார்ட்டியை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த நினைச்சாங்கன்னா. பாருங்க, இது 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். திருமதி காந்தி கொலை செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் மக்களுக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. நீங்களும் சீக் நண்பர்கள் மேல கோபமா தான் இருந்தீங்களா? இல்ல, இந்த மாதிரி மிஸ்ஸஸ் காந்தியை கொலை பண்ணவங்க 2 பேரும் சீக்கா இருந்ததுனால. இப்போ முதல் விஷயம் என்னன்னா, என்னைக்கு இந்திரா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டாரோ அன்னைக்கு நான் தில்லியில் இல்லை, நாங்கள் அமேட்டியில் இருந்தோம். 1ஆம் தேதி காலையில் ஃப்ளைட்டை பிடிச்சி லக்னோலேருந்து வந்ததும் நான் இந்திரா அவர்களோட இழப்புக்கு போனேன். அப்புறம் ராஜீவ் காந்தியோட தீன்மூர்த்திக்கு போனேன். நான் இந்த தடவை வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 3 வீடியோஸும் தூர்தர்ஷன் ப்ரோக்ராமிங் பண்ணது. யாரெல்லாம் சொல்றாங்களோ ஜெகதீஷ் டைட்லர் வேற எங்கேயோ இருந்தாருன்னு என் மேல குற்றச்சாட்டு சுமத்துறாங்களோ அவங்க இந்த வீடியோவை பாருங்க. நான் ராஜீவ் காந்தி கூட இருந்தேன், முகமது யூனிஸ் சார் கூட இருந்தேன், அமிதாப் பச்சன் கூடவும் இருந்தேன், ஆர்கே தவன் கூடவும் இருந்தேன். அப்புறம் பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாமும் இருந்தாங்க, பிரசிடென்ட்டும் இருந்தாரு. அவரை நான் மீட் பண்ணேன். சோ இந்த வீடியோ பொய்யாக முடியாது. இது தூர்தர்ஷனோடது. இதை நீங்க பிளே பண்ணி நிகழ்ச்சிக்கு முழு ஏற்பாடோட தான் வந்திருக்கீங்க. என்னன்னா, அந்த விஷயத்தால ரொம்ப அழுத்து போயிட்டேன். ஏன்னா இந்த விஷயத்துல எனக்கு நிறைய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அப்புறம் மீடியாவை நினைச்சு நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். நான் எப்பெல்லாம் அவங்க முன்னாடி உண்மையை வச்சாலும் அவங்க பொய்யானத, நேர்மையற்றத, அப்புறம் யார் கிரிமினலோ அவங்க சொல்றதை தான் வெளியில கொண்டு வராங்க. அவங்க சொல்றதை யாரும் மதிக்கல. அதனாலதான் இன்னைக்கு ஆப்கி அதாலத்துக்கு நான் ஆதாரத்தோட வந்திருக்கேன். இதுக்கப்புறம் பப்ளிக் தான் டிசைட் பண்ணணும் நான் எவ்வளவு பொறுப்பானவன். உங்க ஆதாரத்தை பப்ளிக் டொமைனுக்கு கொண்டு வர நாங்க முழு முயற்சி பண்ணுவோம். உங்க மனசுல உள்ளதை நீங்க பேசுறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா பர்செப்ஷன் என்னவோ அதை பத்தி தான் பேசுவோம். பப்ளிக் மனசுல டெஃபினட்டா இந்த எண்ணம் இருக்கு. ஏன்னா மிஸ்ஸஸ் காந்தி படுகொலை செய்யப்பட்ட அன்னைக்கு டெல்லியில மட்டுமே 3000 சீக்கியர்களை படுகொலை செஞ்சிருக்காங்க. அந்த நேரத்தில் இருந்த காங்கிரஸ் லீடர்ஸ் லிஸ்ட்ல உங்க பேரும் இருக்கு. நீங்க அவங்க மேல கோபமா இருந்தீங்க அப்படின்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. மிஸ்ஸஸ் காந்தியோட படுகொலைக்கு நீங்க பழிவாங்க நினைச்சீங்க, அதனால தான் மற்ற கொலைகள்லாம் நடந்ததுன்னு. கோபங்கிறது எல்லாருக்கும் தான் இருந்துச்சு. யாருக்கு தான் கோபம்? உங்க கோபம் சீக் சகோதரிகள் சகோதரர்கள் குடும்பத்தை சேர்ந்தவன். என்னுடைய திருமணம் கன்சார் முன்னிலையில தான் நடந்தது. அப்புறம் நான் ரெகுலரா கன்சாருடைய வழிபாடுகளை தான் பின்பற்றேன். வைஷ்ணவி தேவி தாய் மேலேயும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த ஆளுங்கெல்லாம் கிரியேட் பண்ண ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு இழிச்சவாயம் வேற யாரும். ஆனா இந்த விஷயத்தை நீங்க பப்ளிக்கா சொல்லதே இல்லையே. நீங்களும் ஒரு சீக் குடும்பத்தை சேர்ந்தவர். எங்க அம்மாவும் ஒரு சீக்கியர் தான். எங்க குடும்பத்துல எல்லாருமே சீக்கியர்கள் தான். நாங்க 47ல லாகூர்ல இருந்து அமிர்த்சருக்கு வந்தோம். அந்த நேரத்துல எங்க அப்பாவை 5-6 பீஸா வெட்டிட்டாங்க. அப்புறம் எங்க அம்மா தான் எங்களை ஒரு ட்ரெயின்ல வச்சு எங்க முடியெல்லாம் கட் பண்ணி சின்ன பாத்ரூம்ல பூட்டி வச்சு கிட்டத்தட்ட 48 மணி நேரம் கழிச்சு எங்களை ட்ரெயின்ல இருந்து உடச்சி வெளியில எடுத்தாங்க. ஸோ நாங்க அப்படிதான் வந்தோம். சீக்கியர்கள் எங்களுக்கு இதெல்லாம் ஓட்டு போட்டது கிடையாது. இந்த ஹேண்ட்ஃபுல் ஆஃப் அக்காலிஸ் அவங்க பார்ட்டிக்காக எலெக்ஷன் நேரத்துல அந்த பிஜேபி கூட சேர்ந்து. நீங்க ஒரு சிக் குடும்பத்தை சேர்ந்தவர், உங்க அம்மா ஒரு சிக் தான். ஆனா உங்களுக்கு எப்படி இந்த டைட்லர் பேர் வந்தது? ஆக்சுவலா என் பேரு ஜெகதீஷ் சிங் கபூர். டைட்லர் பேர் எப்படி வந்துச்சுன்னா, நாங்கள் குருத்வாரில் எங்கள் அம்மாவை தேடிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே டெல்லி பப்ளிக் ஸ்கூல், அதை நவீன் பாரத் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அங்கே ஒரு இங்கிலீஷ் மாஸ்டர் கூட இருந்தார். எங்கள் அம்மாவோட ஆசை ஒன்று இருந்துச்சு. எங்கள் அப்பா ஆங்கிலேயர்கள் கூட வேலை செஞ்சார். அவர் லாகூரில் ஒரு சிவில் இன்ஜினியர். ஸோ நானும் படித்து இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு விரும்பினாங்க. அப்புறம் அவங்க எங்கேயோ போய் ஒரு 5 ரூபாயை வாங்கிட்டு வந்து என்னை அந்த நவீன் பாரத் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. 2-3 மாதத்துக்கு அப்புறம் ஃபீஸ் கட்டல, அதனால என்னுடைய பேரை கட் பண்ணிட்டாங்க. அப்போ மாஸ்டர் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு, நீங்கள் ஏன் ஃபீஸ் கட்டலன்னு கேட்டாங்க. சார், சாப்பிடவே வழி இல்லை, குருத்வாரில் தான் சாப்பிட்றோம், அப்புறம் எப்படி ஃபீஸ் கட்டுறதுன்னு அவர் சொன்னார். அப்போ சரி, நான் இவனை பார்த்துக்கிறேன். அதே மாதிரி அவர் பார்த்துக்கிட்டாரு. நான் என்னோட பேரை சொன்னேன். ஏதாவது ரிலீஜியன் வைஸ் நீங்க கிறிஸ்டியன் ஆகல? இல்ல, நான் அந்த கேள்விக்கே இடம் இல்லை. நான் கிறிஸ்டியனிட்டியை மதிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ரிலீஜியனும் ஒண்ணுதான். பட் ஐ எம் அ கட்டர் ஹிந்து. நல்ல ஹிந்து, RSS பிஜேபி மாதிரிலாம் கிடையாது.
இதுவரைக்கும் தில்லியில 4 தடவை ஜெயிச்ச பிஜேபி லீடர்ஸ் யாருமே கிடையாது. இந்த தடவை ஜெயிச்சிருந்தா அது ரெக்கார்ட் பிரேக் ஆயிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும். நீங்க சொல்றத பார்த்தா ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, நல்லதுக்கு காலம் இல்லைன்னு. இந்த உலகமே நான் நல்லா வேலை செய்கிறேன்னு சொல்லுது. ஆனால் சில பேர், சில அக்காலிஸ், நான் சர்தார் சகோதரர்களை சொல்லலை. ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க. ஏன்னா இன்னைக்கு கூட அவங்க, நீங்க என்னோட கான்ஸ்டன்சிக்கு போங்க, அந்த கான்ஸ்டன்சில ஒரு ஃபேமிலியாவது என்னை பத்தி தப்பா சொன்னாங்கன்னா, அதாவது ஜெகதீஷ் டைட்லர் தப்பானவன்னாங்கன்னா, இதுல எந்த சந்தேகமும் இல்லையே. 31 அக்டோபருக்கு அப்புறம் டெல்லியில படுகொலை நடந்திருக்கு. கண்டிப்பா நடந்தது. நீங்க பொலிட்டிக்கல் லீடர், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். நீங்க சீக்கியர்கள் யாரையாவது காப்பாத்தினீங்களா? 31st நைட்ல இருந்து நவம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் நாங்க எல்லாரும் டிராயிங் ரூம்ல தரையில படுத்திருந்தோம். மத்த எல்லா பெட்லயும் 6 சகோதரர்களை படுக்க வச்சிருந்தோம். அங்க ஸ்னோ ஒயிட் ஃபேமிலி இருந்தது, சங்கீத் பூரி ஃபேமிலி இருந்தாங்க, பூரிஷ் ஃபேமிலி இருந்தாங்க, 13B 12B, நம்ம 13B கூட இருந்தாங்க. அவங்கள்ட்டே கேளுங்க. சர்தார் பஜார்ல லெதர் ஃபேக்டரி இருந்தது, அவங்களையும் காப்பாத்த. ஜெகதீஷ் சார் விளக்கத்தை கொடுத்தாரு. நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு. இவருக்கு டிக்கெட் கொடுத்தது காங்கிரஸ் பார்ட்டி. இப்ப இவரோட டிக்கெட் கட் பண்ணது காங்கிரஸ் பார்ட்டி. இவர் மேல பழிய சுமத்துனது சில சர்தாருங்க. ஜெகதீஷ் டைட்லர் குற்றவாளியா இல்லையான்னு யார் முடிவு பண்ணுவாங்க? நீதிமன்றம். 28ஆம் தேதி டேட் இருக்கு. அதுல டைட்லர் சார நிரபராதின்னு நிரூபிச்சிட்டாங்கன்னா அப்புறம் டிக்கெட் என்ன ஆகும்? இதுக்கு யார் பதில் சொல்வாங்க? டைட்லர் சாரா இல்ல அவங்க பார்ட்டியா? இப்ப இத பார்ட்டி தான் டிசைட் பண்ணணும். நான் என்ன சொல்ல முடியும்? நான் பார்ட்டில டிசிப்ளினாவும் நேர்மையாவும். நீங்க டிசிப்ளின் தான். ஆனா நான் என்ன கேட்க வரேன்னா, யாரு முடிவு இவருடைய பண்ணுவாங்க? கேள்வி அதான் ரொம்ப கேக்குறேன். சிம்பிள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிபிஐ உங்களுக்கு கிளீன் ஷீட் கொடுத்துட்டாங்க. அதை நீதிமன்றமும் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அப்புறம் நீதிமன்றம் ஜெகதீஷ் டைட்லர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்ல, அந்த சாட்சிகள்லாம் பொய்ன்னு சொன்னா, அப்போ வெயிட் பண்ணுவேன், பார்ட்டி வேலை பண்ணுவேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரும்போது பார்ப்பேன். பார்ட்டி ஓகேன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா பார்ட்டி கூட சேர்ந்து வேலை செய்வேன்.